தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரில் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி 40ற்கும் மேற்பட்ட நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்துடுறாங்க. இதுல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள், 8 குழந்தைகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. விஜய் அவர்களுக்கு எதிரான கண்டன குரல்களும் வலுத்துச்சு. இந்த நிலையில தான் ஆளுகிற அரசாங்கம் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில ஒரு நபர் விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிச்சாங்க. இத சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்தது. அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் கரூரில் நடந்த இந்த துயரச் சம்பவத்தை மதுரை உயர்நீதிமன்ற கிளை தான விசாரிச்சிருக்கணும். எப்படி சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாம் என்று கண்டனங்கள பதிவு பண்ணாங்க. அது மட்டுமல்லாமல் ஒரு நபர் கொண்ட நீதிபதி எப்படி இதுல கருத்து சொல்லலாம் என்று கடுமையான கண்டனங்கள உயர்நீதிமன்றத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றம் வைத்திருந்தது. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவும் பிறப்பிச்சிருந்தது உச்சநீதிமன்றம். அந்த சிபிஐ விசாரணையில இப்ப கரூரில் முகாமிட்டிருக்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள். சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் அவர்களுடைய தலைமையில கிட்டத்தட்ட 2 பேர் ஏஎஸ்பி முகேஷ்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் அடங்கிய இந்த குழு கரூர்லயே தங்கி முகாமிட்டு இந்த விசாரணைய மேற்கொள்ள போறாங்க. விசாரணைய அவங்க எங்கிருந்து தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்டின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள்ட்ட இருந்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்பதான் தாவேகாவிலிருந்து கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் அவருக்கு துணையாக இருந்த ஒரு நிர்வாகி 2 பேரும் பிணையில வெளியில வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து விசாரணைய தொடங்குறது தான் சரியாக இருக்கும் என்று சிபிஐ தரப்புல இருந்து யோசிச்சு வருவதாக தெரிகிறது. இவங்க ஏன்னா மாவட்ட செயலாளர்களுடைய தரப்புல இருந்து தான் லெட்டர் அப்படிங்கிறது காவல்துறைக்கு குடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த லெட்டர ரெட்பிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபெலிக்ஸ் அவர்கள் வெளியிட்டு மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு. அந்த லெட்டர்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, கரூர், அ நாமக்கல் 2 இடத்திலயும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்று தான் குறிப்பிட்டிருக்குதே தவிர, அங்க விஜய் அவர்கள் காலையில 8:45க்கு நாமக்கல்லுக்கு வந்துருவாரு. 12 மணிக்கு கரூருக்கு வந்துருவாரு என்கிற வாசகங்கள் அதுல குறிப்பிடப்படல. மாறாக 8:45க்கு நாமக்கலை சேர்ந்த நிர்வாகிகள் வந்துரணும். 12 மணிக்கு கரூரை சேர்ந்த நிர்வாகிகள் வந்துரணும்னு தான் குறிப்பிட்டிருக்கே தவிர, விஜய் அவர்கள் 12 மணிக்குள்ள வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்ற வரியே அதுல இல்ல. இது முழுக்க முழுக்க அரசியலாக்கப்பட்டிருக்கு என்று ஃபெலிக்ஸ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டிருக்காரு. இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது, ஆமா அதுல குறிப்பிடப்படல. ஆனா இது வாய் வார்த்தையாக காவல்துறை அதிகாரிகள்ட்ட இருந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்புல சொல்லப்பட்டதாக தெரிகிறது. நீங்க இத்தன மணிக்குள்ள பிரச்சாரத்த முடிச்சிருங்க அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளும் சொன்னதாக தெரிகிறது. இதுல எது உண்மை அப்படின்னு நம்ம அலசி ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா, நெறைய பேர் இதற்கு விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கு எதிராக கருத்துக்கள முன்வச்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி அவர்கள் இது ஒரு திட்டமிடப்பட்ட ஷூட்டிங். கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் தாமதப்படுத்தி விஜய் அவர்கள் போனதுனால தான் இந்த கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேர் குற்றச்சாட்டுகள முன்வைக்கிறாங்க. அந்த பிரச்சார வாகனத்துக்குள்ள வினோத் இருந்தாரு. 3 பெண்கள் இருந்தாங்க என்கிற பகிரங்க குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுச்சு. ஆனா, தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அளிக்கப்பட்டிய அந்த லெட்டர்ல விஜய் அவர்கள் இத்தன மணிக்கு தான் பேசுவாரு, அத்தன மணிக்கு தான் பேசுவாரு என்கிற குறிப்புகள் இல்ல. மாறாக விஜய் 3 மணியிலிருந்து 11 மணிக்குள் எப்ப வேணாலும் பேசுவார் என்று தான் நாங்க குறிப்பிட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி ரெட்பிக்ஸ் ஜெரால்ட் அவர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. இது நியாயமா பார்த்தா யார் தரப்புல இருந்து சொல்லப்படணும்? தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பேசணும். இத எடுத்து இங்க பாருங்க. நாங்க இந்த டைம்லாம் நாங்க குறிப்பிடல. இது ஆளுகிற அரசாங்கம் எங்களுக்கு எதிராக அரசியல் செய்து அப்படின்னு சொல்லியிருக்கணும். முதல் கட்ட விசாரணையை கரூரில் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளுக்கு இந்த லெட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். ஏன் அப்படின்னா, அதுல விஜய் அவர்கள் இத்தனை மணிக்கு தான் வந்து உரையாற்றுவார் என்று எந்த இடத்திலயுமே குறிப்பிடப்படல என்று ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஒரு பொது வழியில சொல்றாரு. ஃபெலிக்ஸ் ஜெரால்டையும் சிபிஐ அதிகாரிகள் கஸ்டடியில எடுத்து அந்த லெட்டர் உண்மதானா? ஃபெலிக்ஸ் ஜெரால்டு குடுத்த தகவல் உண்மதானா? என்கிற அடிப்படையில் இன்வெஸ்டிகேஷன மேற்கொள்ளணும்.
அது மட்டும் அல்லாமல் விஜய் அவர்கள் அங்க இத்தனை மணிக்கு தான் வராரு அப்படிங்கிறது குறிப்பிடப்படல அப்படின்னா, ஆளுகிற அரசாங்கம் விஜய்க்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அரசியலை செய்திருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. "என்னப்பா நீ விஜய்க்கு ஆதரவா பேசுற மாரி இருக்கே" அப்படின்னு 4 பேர் நீங்க நெனச்சீங்கன்னா, நான் இப்பயும் சொல்றேன், இந்த விஷயத்துல விஜய் அவர்கள் மீது தான் 90 விழுக்காடு தவறுகள் அப்படின்றது இருக்கு. இதுல 7 மணிக்கு அங்க வந்தா மிகப்பெரிய அளவுல கூட்டம் கூடும் என்று காவல்துறை அதிகாரிகள் விஜயுடைய நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அப்படி எச்சரிக்கைய புசி ஆனந்த் அவர்களுக்கு காவல்துறை விடுத்ததுனால தான், தன் மேல குற்றம் இருக்கிறதுனால தான், குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குங்கிறதுனால தான், புசி ஆனந்த் அவர்கள் கைலாசாவிற்கு சென்று நித்யானந்தா அவர்களுடைய அரவணைப்புல ஒளிஞ்சுகிட்டு இருந்தாரு. இல்லாட்டி அவர் காவல்துறையில நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னா, "யோக்கியனுக்கு இருட்டுல என்னடா வேல?" அப்படின்னு வந்து இருந்திருக்க வேண்டியது தானே. "சார் என்ட்ட எங்க சார் சொன்னீங்க நீங்க? இந்த மாரி வந்து லேட் ஆனா ஸ்டாம்பீடு நடக்கும்னு" அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. அப்ப காவல்துறை அதிகாரிகளால தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய தற்குறிகள் நிர்வாகிகளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கப்பட்டிருக்கு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன இவங்க ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. அங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்டாம்பேட் நடக்கப் போகுதுன்ற தகவல் குடுக்கப்பட்ட பொழுதும், பிரச்சாரத்தை தொடர்ந்திருக்கிறார் விஜய். விஜய் அவர்களுடைய கண் முன்னாலேயே நெறைய பேரு மயக்கம் போட்டு விழுந்து தூக்கிட்டு போறத பார்த்த விஜய் கண்டுகொள்ளாத மாரி நின்னுகிட்டு பிரச்சாரத்தை தொடர்ந்தார். அங்க கீழ நின்னுகிட்டு தொண்டர்களும், காவல்துறை அதிகாரிகளும் "தண்ணி கேன தூக்கி போடுங்க. இங்க இருக்கிறவங்கலாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்காங்க" என்ற காணொளி காட்சிகள் சமூக ஊடகங்கள்ல காட்டுத் தீயா பரவிக்கிட்டு இருந்துச்சு. அத தண்ணி கேன தூக்கி போட்டுட்டு, அவர் மேற்கொண்டு தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்தார். ஆகா! இவ்ளோ பேரு மலக்கம் போட்டு விழுகுறாங்கன்னா, இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்க உயிரிழப்பு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம உடனடியாக பிரச்சாரத்தை நிறுத்தணும் அப்படின்னு விஜய் அவர்கள் நிறுத்தி, அவர் வந்து அந்த இடத்துல இருந்து கலைந்து செல்லுங்க. அமைதியா இருங்க. இப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன குடுத்திருந்தாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள காப்பாத்தியிருந்தாருன்னா, விஜய் மேல எந்த தப்பும் இல்லன்னு சொல்லலாம். ஆனா, இது அனைத்திற்கும் காரணமாக அமைந்த விஜய், இப்ப ஆளுகிற அரசாங்கத்தின் மீது மட்டும் பழிய போட்டுட்டு, அதாவது உச்சநீதிமன்றம் சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றிருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக, விஜய் அவர்கள் குற்றமற்றவர் ஆயிற மாட்டாரு. இதுல 90 விழுக்காடு தவறு செய்தவர் விஜய் மற்றும் விஜய்யுடைய கட்சி நிர்வாகிகள் தான். 10 விழுக்காடு உளவுத்துறை மற்றும் காவல்துறை மற்றும் ஆளுகிற அரசாங்கத்தின் மீதும் தவறு இருக்கு. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. நியாயமா உங்க தரப்பு நியாயத்த நீங்க எடுத்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கு. ஆனா, உங்க தரப்பு நியாயத்த ஒரு ஊடகவியலாளர் வந்து சொல்லி, லெட்டர் எடுத்து காட்டி உங்களுக்காக பேச வேண்டியிருக்கு. நியாயமா இத உங்களுடைய தாவேகா நிர்வாகிகள் புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமாரு, ஆதவ் அர்ஜுனா, ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கானே அந்த ராஜ்மோகனு, இவங்கெல்லாம் பேசி மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கணும். பாருங்க, நாங்க கரைபடியாத கரங்கள் எங்க கரங்கள். நாங்கள் எந்த தப்பும் செய்யல. அப்படின்னு சொல்லி நீங்க காட்டியிருந்திருந்தீங்கன்னா, மக்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் ஓடி போய் ஆளுக்கு ஒரு மூலையில ஒளிஞ்சது தான், ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் உங்கள் மீது வெறுப்புணர்வோடு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் இதில் நியாயத்தை நிலைநாட்டுவார்கள். பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நீதியை பெற்றுத் தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த காணொளிய நிறைவு செய்றேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை பகிருங்க. ஃபெலிக்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த அடிப்படை அறிவு கூட இந்த தாவேகா தற்குறிகளுக்கு இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கும்போது உண்மையிலேயே வேதனையாக இருக்கிறது. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய கப்போனே